வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது சிறந்திருக்கும்படி செய்வார். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். தேவனாகி கர்த்தர் யாரை சிறந்திருக்கும்படி செய்வார் என்றால், கர்த்தரை தேவனாய் கொண்டிருப்பவர்கள், கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவர்கள், கர்த்தருடைய கட்டளை கற்பனை நியாயங்களை கைக்கொள்பவர்கள், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிபவர்கள், கர்த்தருக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பவர்கள். இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளை தான் தேவன் தாம் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வார். ஆம், கேட்ட சத்திய வசனத்தின்படி வாழ உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை சிறந்திருக்கும்படி செய்வார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்வோர கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.